ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இனி நான் எங்கே இருக்குன்றதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஐட்னரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் இல்லை குரூப் டூரை பற்றி பேசுகிறதுக்கும் இல்லை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் நான் வரல. நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் இல்லைன்னே சொல்லலாம். என்னால் இத்தனை கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் ஆச்சு. செம்ம ரெஸ்பான்ஸ், செம்மையான சப்போர்ட்டு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ட்ரிப்பேட்டில் வீசா ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஓகே இது வந்து பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா நம்ம இது வரைக்கும் 74 நாட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். இத்தனை நாட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போதும் எந்த வீசா பற்றி நான் ஒரி பண்ணதே கிடையாது. ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு சொல்கிறேன், வீசா ரிஜெக்ட் ஆகுது ஆகலை அது வேறு. அப்ளை பண்ணுறப்ப நான் ஒரி பண்ணதே கிடையாது. ஏன்னா எல்லாமே நானே தான் பண்ணியிருக்கேன். நான் எந்த ஏஜென்ட்டுக்கிட்டேயோ அது மாதிரிலாம் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி 2 தடவை ஏஜென்ட்கிட்ட அப்ளை பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் வீசா ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நம்ம வீசா வந்து நம்மளே பண்ணிடலாம், பெரிய மேட்ரு இல்லை, நம்ம ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து ட்ரிப்பேட்டில் ஃபஸ்ட்டு வந்து வீசா அப்படின்ற மேட்ரு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீசா போய்ட்டு இருந்துச்சு, நல்லா போய்ட்டுருக்கு, சூப்பராக போய்ட்டுருக்கு. அடுத்தது ட்ரிப்பேட்டில் குரூப் 2 ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனை. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ டூர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், டூர் கேட்பாங்க, இந்த நாட்டுக்கு போகணும் என்ன பண்ணுறது கேட்பாங்க. நம்ம நிறைய நாட்டுக்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கோம். நான் பர்சனலாக நான் ரோட்டில் தூங்குவேன், இல்லை பஸ் ஸ்டாண்டில் தூங்குவேன், ஹோட்டலில் தூங்குவேன், ஹாஸ்டலில் தூங்குவேன், எங்கே வேணால் தூங்குவேன். ஒரு குரூப் டூரில் 40 பேரை கூப்பிட்டது, சாதாரண குவான்டிட்டியில் 40 பேர், அதுவும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. எப்படி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நிறைய பேர் இந்தியாவில் ட்ராவல் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நாட்டுக்கு அந்த மாதிரி தான் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் யூரோப் போனால் கூட பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நாளில் 12 கண்ட்ரியாச்சும் பார்க்குற மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஏஷியாக்குள்ளே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பிளான் பண்ண ட்ரிப்பு தான் வந்து இந்த 5 கண்ட்ரி ஏஷியா பேக்கேஜ். ஃபஸ்ட்டு டூர் புக்கிங் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப யோசனையாச்சு, புக்கிங் வருமா, புக்கிங்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசனையாக இருந்துச்சு. பட் அது வீடியோ போட்டதுக்கப்புறம் கால்ஸ் வரல பார்த்தோன்னே பயங்கரமான ஹாப்பி. எங்கள் ஆஃபீஸில் வந்து அந்த டைமில் எல்லாமே நாங்கள் ஒரு 8 பேர் இருக்கோம், எல்லாமே செம்ம ஹாப்பி. ஃபஸ்ட்டு புக்கிங் வந்ததுலேருந்து அது 40 புக்கிங் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 days 2 நாளில் புக்கிங் ஆகிடுச்சு. டக்குன்னு பணம் வர அமௌண்ட் வரும், கிரெடிட் ஆகும், புக்கிங் ஃபுல்னு சொல்லுவோம். செம்ம அந்த 2 days வந்து 40 புக்கிங் எடுத்தது வந்து செம்ம ஹாப்பி. எல்லாம் புக்கிங்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது 5 கண்ட்ரி பிளானும் போட்டு வச்சுருக்கோம். பட் அந்த ஸ்பாட்டில் எப்படி 40 பேரை நம்ம வந்து மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். நம்மளால் பண்ண முடியுமா, எப்படி இருக்கும் ஸ்பாட்டில், என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும், அதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறது. நான் என்ன ப்ராப்ளம் இருக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். பட் அந்த புக்கிங் எடுத்ததுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ ட்ராவல் கம்பெனி இருக்குது, எதனால் வந்து மக்கள் நம்மக்கிட்ட வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கு இந்த காம்ப்ளிகேட்டாக ட்ராவல் பண்ணுற விஷயம் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ட்ராவல் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. ஸோ அப்படின்றப்போ என்ன ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம எத்தனை நாட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம வந்து அவங்கள சேஃபாக பார்த்துப்போம், நிறைய விஷயங்களை வந்து உண்மையாக நல்ல விதமாக நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் நம்மகிட்ட வந்து புக் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், ஒரு ட்ராவலிங்கில் அவங்களுக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம என்னென்ன வேணும் அப்படின்றத வந்து லிஸ்ட் எடுத்தேன். அதில் தான் ஃப்ளைட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கோம், பிரச்சனை இல்லை. வீசாவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது முக்கியமாக சாப்பாடில் தான் நிறையா பேருக்கு வந்து பிரச்சனைகள் உண்டாகுது. முக்கியமாக இந்த 10 நாள் ட்ரிப்பில் வந்து சாப்பாடு ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். அதனால தான் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 நாளைக்கு இந்தியன் ஃபுட்டு, மதியானம் லஞ்சு, டின்னரு எல்லாமே இந்தியன் ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டாக கொடுக்குறோம் அப்படின்ற சொன்னப்போ சாதாரண ஈஸியாக தெரியும். பட் ரியாலிட்டியில் அங்கே தோசை இருக்குமா, அன்றைக்கி தோசை மாவு புளிக்காமல் இருக்குமா, இட்லி இருக்குமா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த ரெஸ்டாரண்ட் எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்குன்றது கண்டுபிடிச்சி, நான் பர்சனலாக போய் இந்த ரெஸ்டாரண்ட்டை கேட்டு அப்படி இப்படின்னு சர்ச் பண்ணி 10 நாளைக்கு 10 பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டை பிடிச்சோம். சாப்பாடு மேட்ரு முடிஞ்சது. அடுத்தது என்ன கேட்பாங்க மக்கள், சேஃபாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் நிறைய நாட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், சேஃபாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சரி நம்ம அவங்க கூட போகும்போது இன்னும் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் ஐடியா கிடைக்கும் அந்த ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் ட்ராவலிங் ரொம்ப ஈஸியாக அமையும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ட்ரிப்பேட்டில் 2 குரூப் டூரு முடிஞ்சது.
ஃபஸ்ட்டு குரூப் 2 நவம்பரில் பண்ணோம், சூப்பராக போச்சு. அதில் சில விஷயங்கள் நடந்துச்சு சொல்கிறேன். செகண்ட் ட்ரிப்பு ஜான்வரி ட்ரிப்பு செம்மையாக போச்சு, வேறு லெவலில் போச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போகலான்னு யோசித்தேன். பட் வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். 40 பேருங்க, 40 விதமான டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் கேரி பண்ணி 10 நாள் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் நான் எடுக்கவே இல்லை. அந்த இடத்துல 2 நாள் வீடியோ எடுத்தேன், 2வது நாளுக்கு அப்புறம் எடுக்கலை, அப்படியே அது போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் முக்கியமான மேட்ரு யோசித்தோம். 40 பேர் கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவாங்களா, எல்லோரும் கண்டிப்பாக பாஸ்போர்ட்டை கையில் வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் யோசித்து நிறைய நாள் ஒழுங்காகவே தூங்கலை. பட் அதுவும் இந்த ஃபஸ்ட்டு ட்ரிப் முதல் நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது, என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படிலாம் மக்கள் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எங்கள் ஆஃபீஸில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலில் பேசிட்டு இருப்பாங்க, கஸ்டமர்கிட்ட ரெகுலர் டச்சில் இருப்பாங்க. அதில் சில கஸ்டமர் வந்து ரொம்ப கோபமாக பேசினாங்க, சார் கொஞ்சம் மோசமாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ட்ரிப்பில் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தி நான் அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நாங்கள் போகும்போது எக்ஸ்பெக்டே பண்ணல. 40 பேர் 40 டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் தான். பட் அவ்வளோ சப்போர்ட். அந்த 10 நாள் வியட்நாம்லேருந்து கொல்கட்டா வந்து இறங்குற வரைக்கும் செம்ம சப்போர்ட், பயங்கர சப்போர்ட்டு, செம்மையாக போச்சு. எந்த பிரச்சனையுமே இல்லை. சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தது, எனக்கே வித்தியாசமாக. ஆனால் ஒருத்தோட திட்டலாம் வாங்கினேன், எதுக்குன்னே எனக்கும் தெரில திட்டினது. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டில் இதுமாரி திட்டினாங்க, என்னாச்சு எதுன்னு கேட்டப்போ ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வந்து நான் ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட வந்து திட்டுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா அது அவங்கள மட்டும் பாதிக்காது, என்னை மட்டும் பாதிக்காது. அந்த குரூப்பில் எல்லாத்தையும் 40 பேரையுடைய மைண்ட் செட், ஹாப்பினஸ், ஃபன் மூமெண்ட் எல்லாமே மாறிடும். ஸோ அப்போ வந்து புக் பண்ணவங்கள்ட்ட கேட்டப்போ இல்லை அவங்க கொஞ்சம் இப்படி தான் பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு செகண்ட் டேலேருந்து ஓகே. இது வந்து நான் சொல்கிறது 3வது நாள்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு என் மைண்டு. செகண்ட் டே வந்து செம்ம இதாகிட்டேன், எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. இன்னும் அப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒழுங்காக வீடியோ போட்டு இருந்திருக்கான் போல், டூர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி நம்ம வேறு கிளம்பி வந்து இந்த மாதிரிலாம் வந்து நம்ம திட்டுவாங்க தான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படியே போய் செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து செம்ம ஃப்ரெண்ட்லி ஆகிட்டார் அவர், செம்ம ஜாலி ஆகிட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டுங்க. அவங்கள வந்து ஈஸியாக அவங்க எப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்கே நமக்கு 2-3 நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் நமக்கு புரியும். செம்ம ஜாலி ஆகிட்டார், ஜாலியாக கடைசி எண்டு ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் செம்ம ஜாலி. ஸ்ரீலங்காலேருந்து மலேசியா வந்தோம், மலேசியாவிலேருந்து தாய்லாந்து வந்தோம், தாய்லாண்ட்லேயும் செம்ம ஃபன்னு. கம்போடியாவில் வந்து ஆங்கர் வாட்லாம் போயிட்டு ஈவினிங்கில் ஸ்விம்மிங் பூல்லாம் செம்ம ஜாலி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்போடியாவிலேருந்து பார்டர் கிராஸ் பண்ணி வியட்நாம் போனோம், அதுவும் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் வியட்நாம்லேருந்து நம்ம ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கொல்கட்டா வழியாக சென்னை வந்தோம். கொல்கட்டா வந்து இறங்குற வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு ட்ரிப்பு, சூப்பராக இருந்துச்சு. கொல்கட்டா வந்து இறங்கின விடனே எல்லாத்துக்கும் டென்ஷன், எனக்கு பயங்கரமான டென்ஷன், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் ஃபேஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி இஷ்யூ. இதே எனக்கு இந்த இஷ்யூனா நான் வந்து அதை ஈஸியாக கடந்து போயிருப்பேன். ஒரு 40 பேர் வந்திருக்காங்க, நம்மளை நம்பி வந்திருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க. அது மாதிரிலாம் வித்தியாசமாக இருந்துச்சு. என்னாச்சுன்னா கொல்கட்டாலேருந்து சென்னை போகிற ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு. எதனால்? இந்த இண்டிகோ பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 4ஆம் இல்லை கிளம்பி 5ஆம் காலையில் வரோம், கேன்சல். செம்ம டென்ஷன். இன்னும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அப்படியே நம்மளை பற்றி நல்லா பேசிகிட்டு இருந்த மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-40% பீப்புள் அப்படியே ஆப்போசிட் ஆகிட்டாங்க இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆனதில். என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா எல்லா ஃப்ளைட்டுமே கேன்சல். ஸ்பைஸ் ஜெட்டு 30,000-40,000 டிக்கெட் விற்கிறான், என்னால் பேர் பண்ண முடியாது அந்த காஸ்ட். நானே இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், என்னாலே அதை கொடுக்க முடியாது. நம்ம எல்லாமே ஆல்ரெடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட் கேன்சல் ஆகும்போது இண்டிகோவிலையும் நான் பேசி என்ன சொன்னாங்க, இண்டிகோவில் ரூம் கொடுத்துட்டாங்க, ரூம் கொடுத்துட்டு ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடுச்சு. இண்டிகோ சைட்லேருந்து பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் ஃப்ளைட்டு ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் நேராக ஹோட்டல் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்டு ரீஷெடியூல் பண்ணி 2 ஃப்ளைட்டை ரீஷெடியூல் பண்ணாங்க. அதில் ஒரு ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சு, அதில் 20 பேர் இருக்காங்க. இன்னொரு ஃப்ளைட்டு கேன்சல் ஆகலை, டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. 2 மணி இருக்கிற ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகி நைட்டு 11 மணிக்கிட்ட போயிட்டுருக்கு.
அதுவுமே கேன்சல் ஆகிடும் அப்படின்ற திங்கிங்க்கு வந்தாச்சு. ஏன்னா 4-5 தடவை இதானோன்னே எல்லாம் செம பேனிக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. முக்கியமாக அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆன டீம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம எப்படி சென்னை போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதில் நான் 3 ஆப்ஷன் கொடுத்தேன். ஒன்று காரில் போகலாம், இன்னொன்று வெயிட் பண்ணலாம், இண்டிகோ வந்து ரூம் ஹோட்டல் தரேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வெயிட் பண்ணோம், நம்ம அடுத்தது புக் பண்ணிக்கலாம், ஃப்ளைட்டு புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க, வெயிட் பண்ணலான்னு சொன்னது. 3வது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின். ஃப்ளைட் நீங்களே புக் பண்ணிக்கணும், இல்லை வெயிட் பண்ணுங்கள், இண்டிகோ புக் பண்ணி கொடுப்பாங்க, ஃபுட்டும் கொடுக்குறாங்க, ஸ்டேயும் கொடுக்குறாங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேருக்கு எமர்ஜென்சி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயமான திங்ஸ் இருக்கும், நம்ம எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் அந்த காசு பேர் பண்ண முடியாது. ஏன்னா காரில் இங்கேருந்து போகிறது பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஆளுக்கு 40,000 வந்துச்சு, ஒரு ஆளுக்கு 30,000 வந்துச்சு, ஒரு ஆளுக்கு 50,000 வந்துச்சு, ஒரு ஆளுக்கு 70,000 வந்துச்சு. 4 பேராக ஸ்ப்ளிட் ஆகி சென்னை போனாங்க. சென்னை போய் ரீச் ஆகிறதுக்கு 1.5 நாள். ஃபஸ்ட்டு 5 கார் போனாங்க, லாஸ்ட்டு காரில் நம்ம டீம் ஒரு ஆள் அனுப்பிச்சி விட்டோம். ஏன்னா வழியில் ஏதாவது இஷ்யூனா கூட நம்ம வந்து இது பண்ணலாம் சொல்லிட்டு. பட் நாங்கள் லாஸ்ட்டாக போன காரு, கஸ்டமரோட போன காரு போய் ரீச் ஆகிடுச்சு. நானும் உமா பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இந்த ஃப்ளைட்டில் இன்னும் 20 பேர் போகிறாங்க. அவங்க ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சா என்னன்றது தெரியல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தா டிலே ஆகி கடைசியில் அந்த 20 பேர் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃப்ளைட்டு டிபார்ச்சர் ஆயிடுச்சு. அந்த 20 பேர் செம்ம ஹாப்பி. அந்த 20 பேர் காரில் போனவங்களுக்கு சில பேர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னால் எதுவுமே அதை பண்ண முடியல, சுச்சுவேஷனில் பண்ண முடியல. இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பில். பட் இண்டிகோவில் ஸ்டில் எங்களுக்கு அதுக்கான ரீஃபண்டோ இல்லை காம்பன்சேஷனோ வரல. நியூஸில் போடுறாங்க 10,000 காம்பன்சேஷன் பண்ணுறோம், ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் வரல. பட் இன்னும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். தரேன்னு சொல்லியிருக்காங்க, பட் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்ததுன்னா சீக்கிரமாக வந்து அவங்களோட ரீஃபண்ட்லாம் கொடுக்கணும். அந்த விஷயனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படியே டோட்டலாக மாறி டிஃப்ரெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட டேரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குலாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ நாள் 10-11 நாள் தாயா பிள்ளையா ஒரு ஃபேமிலியாக இருந்தோங்க, செம்மையாக இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். இந்த ஒரு விஷயம் என்னால் நடந்த விஷயமே கிடையாது. இந்தியா ஃபுல்லாக ஃப்ளைட் கேன்சலு. அப்படியே டோட்டலாக என்ன பக்கம் திரும்பிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சில பேர் அதை வந்து காரில் போனவங்க அவங்களுக்கு புரிஞ்சது அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சில பேர் ரொம்ப புரியும்னு நினச்சவங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட வச்சாங்க. என்னையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ரொம்ப லாங்காக பேசிட்டோம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பை பற்றி. ஸோ இப்படி தான் செகண்ட் ட்ரிப்பு பர்ஃபெக்டான ட்ரிப்பு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் நாங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணோமோ செகண்ட் ட்ரிப்பில் எல்லா மிஸ்டேக்கையும் சால்வ் பண்ணி பர்ஃபெக்டான ட்ரிப்பாக போச்சு. தேர்ட் ட்ரிப்பு 4th ட்ரிப்பு மார்ச்சில், அதுவும் பெர்ஃபெக்டாக எல்லாமே சிஸ்டம். இப்போ வந்து சிஸ்டம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ட்ரையல் இல்லை, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். செகண்ட் ட்ரிப்பு சால்வ் பண்ணிடுவோம். தேர்ட் ட்ரிப்பில் சிஸ்டமைஸ் ஆகிடுச்சு. 3rd 4th இப்போ மார்ச்சில் வந்து கிளம்புறோம். 5th ட்ரிப்பு புக்கிங் இப்போது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏப்ரல் எண்டில் வந்து இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டான பீப்புள் நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில் இருக்குது. நீங்கள் வந்து கால் பண்ணி அவங்க எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. குரூப் ட்ரிப்பில் வித்தியாசமான மக்கள் இருப்பாங்க. அதில் சில பேர் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவாங்க, சில பேர் நைட் தூங்கவே மாட்டாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ஃபுட் லவர்ஸாக இருப்பாங்க. வித்தியாசமான மக்களுங்க. ஆனால் இந்த ட்ரிப்பு சில பேர் ஷாப்பிங் லவர்ஸ். எப்போ ஷாப்பிங் மட்டும் விட்டா போதும், ஒவ்வொரு கண்ட்ரி கொண்டு போய் விட்டா அந்தமாதிரி ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. வித்தியாசமாக இருந்தாங்க. செகண்ட் ட்ரிப்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன் நான். ஈஸியாக இருந்துச்சு செகண்ட் ட்ரிப் எனக்கு பண்ணுறதுக்கு. இந்த குரூப் ட்ரிப் எப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் டே நார்மலாக இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு நியூவாக இருப்போம்ல, புது ஆளாக இருப்போம், அப்படி போயிட்டுருக்கோம். செகண்ட் டே முடிஞ்சு தேர்ட் டே ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாம் ஃபேமிலி ஆயிடுவாங்க. எப்படின்னு தெரியாது, நமக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. போனி இங்கே வா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் அதை பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. கடைசி வரையும் ஹெல்ப் பண்ணாங்க. செகண்ட் ட்ரிப்லாம் பயங்கரமாக போச்சு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பும் சூப்பராக போச்சு, அதையும் நான் குறை சொல்ல மாட்டேன். செம்மையாக போச்சு. செம்ம ஹெல்ப்ஃபுல் பீப்புள், செம்மையாக ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க, செம்மையாக சப்போர்ட் பண்ணாங்க. இந்த கடைசியில் மட்டும்தான் அது ஒரு இஷ்யூ ஆனிச்சு, மட்டும்தான் மைனஸ்ஸு. பட் அதை என்னால் எதுவும் பண்ண முடியல. கண்டிப்பாக நான் முடிஞ்சதான் பண்ணி கொடுத்துருப்பேன். நான் என்ன பண்ணுறது, ஃப்ளைட்டு கேன்சல் ஆனால் இண்டிகோக்காரன் ஃபைன் கவர்மெண்ட்டில் போட்டானே தவிர மக்களுக்கு கேன்சலான மக்களுக்கு காசு கொடுக்க மாட்டானுங்க. என்ன பண்ணுறது? முக்கியமாக இந்த ஏப்ரல் ட்ரிப்பில் நானும் ஜாயின் பண்ணுறேன். கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்காக ஜாயின் ஆகலை. உங்களை சேஃப்டியாக பார்த்துக்கணும், உங்களை ஜாலியாக வச்சுக்கணும்,
நம்ம என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற நிறைய விஷயங்கள் நம்ம ஜாலியாக பேசலாம். ஸோ அந்த விஷயத்துக்காக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிப்பில் நான் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். மெயினாக என்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்கலாம், எதை பற்றியும் உதவி பண்ணிக்க வேணாம். எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு சிஸ்டமைஸ்டு. பேக் எடுக்கலாம், பஸ்ஸில் ஏறோம், ட்ராவல் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அப்படி தான் இருக்கும் அந்த ட்ரிப்பு. அதனால தான் நான் மெயினாக வரேன். உதவி பண்ணிக்காதீங்க. இந்தியன் ஃபுட்டு டெய்லியும் ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல. ஏன்னா நம்ம ஒரு நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு வரோம், ஃபுட்டு வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவலர்ஸ் இருப்பாங்க, அதில் நிறையா கம்பெனியோ டூர் போனவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் எங்களெலாம் புகழ்ந்து தள்ளிட்டாங்க. என்ன போனி ஹோட்டல்ஸ் இப்படி இருக்குது, சாப்பாடு என்ன இப்படி இருக்குது, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது, வாய்ப்பே இல்லையே அப்படின்றாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறேன். அப்படி எங்களுக்கு பத்தலைன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வாங்கிப்போம். ஸோ ஒவ்வொரு விஷயம் சொல்லிடுறது. அதுவும் 3rd டே 4th டேக்கு அப்புறம் ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போனி சூப்பராக இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சாப்பாடு செம்ம சாப்பாடுங்க. சாப்பாடுக்கும் ரூமுக்கும் நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணல. எங்களோட ட்ரிப்பில் 2 மட்டும் இல்லை, எதுக்குமே நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணல. எல்லாமே வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுக்கணும்னு மட்டும்தான் நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஹோட்டல்ஸும் நல்லா டீசெண்டான ப்ரீமியமான ஒரு ஹோட்டல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே ஸ்ரீலங்காலும் சரி, மலேசியாவும் சரி, தாய்லாண்டும் சரி, கம்போடியாலாம் 5 ஸ்டார் ஹோட்டலு, வியட்நாமும் சூப்பரான ஹோட்டலு, எல்லாமே நல்ல டீசெண்டான ப்ரீமியம் ஹோட்டலாக தான் கொடுத்துருக்கோங்க. எல்லா இடத்துலையும் ப்ரைவேட் பஸ் இருக்கும். லக்கேஜை பற்றி நீங்கள் உதவி பண்ணிக்க வேணாம், பஸ்ஸுக்கிட்ட கொண்டு வச்சிட்டோம்னா பஸ்ஸு டிரைவரை எடுத்து அடிக்கிறாங்க. சரி, ஓகே. இந்த குரூப் ட்ரிப் யாருக்கெல்லாம் ஷூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ண போகிறோன்றவங்களுக்கு கண்டிப்பாக 100% ஷூட் ஆகும். ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குரூப் டூர் ஷூட் ஆகுங்க. கப்புளாக போகிறவங்களுக்கும் ஷூட் ஆகும், சிங்கிளாக போகிறவங்களுக்கும் ஷூட் ஆகும். பட் மைண்டு ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, எதை பற்றி கவலைப்படாதீங்க, ரிலாக்ஸாக ஜாலியாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே அரேஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஷூட் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரிப் வந்து எல்லாத்துக்குமானது கிடையாது. என்னென்னா மெயினாக நான் ஃப்ரீயாக இருக்கணும், நான் எங்கே ஃப்ரீடமாக எங்கேயோ வெளியில் போகணும், சுற்றி பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு கஷ்டம்தான். ஏன்னா ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறோம், ஒவ்வொரு நாள் அங்கேயே தங்கியிருப்போம். சில பேர் ஈவினிங் டைமில் நாங்களே பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் போவாங்க. நோ இஷ்யூஸ், நோ வரிஸ். பட் மார்னிங் பஸ்ஸு கரெக்டாக வந்துடுங்க அப்படின்ற வேர்டை மட்டும் நாங்கள் சொல்லிடுவோம். நைட் லைஃப் பண்ணுறவங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, அவங்களாம் வந்து ட்ரிப்பில் வரக்கூடாதுன்னு இல்லை, வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட் ட்ரிப்பில் சில பிரச்சனை மட்டும் வந்துச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணவங்கனால. பட் அதை சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் ட்ரிப்பில் ஸ்மூத், ஆல் குட். மற்ற பீப்புள் எல்லாமே சூப்பர் பெஸ்ட். ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க எல்லாமே பெஸ்ட்டு தான் சொல்கிறேன். சில பிரச்சனைகளை அப்பப்போ வரும்ல, அதெல்லாம் ஜாலியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காது குரூப் டூரில் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் டிசிப்ளினாக இருக்க பிடிக்காது, டைமுக்கு வர முடியாது, காலையில் எந்திரிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த குரூப் செட் ஆகாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டு காலையில் இருக்கும், நம்ம ஏர்லியாக கிளம்பி போகணும். டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் டாக்ஸி பிடிச்சி ஏர்போர்ட்டுக்கோ இல்லை அடுத்த ஊருக்கோ நீங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி வரும்போதுக்கு அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா. பட் இது வரைக்கும் எதுவுமே நடக்கலை, எல்லாம் டைமுக்கு வந்துட்டாங்க சொல்கிறேன். மேபி சில பேர் நினைப்பாங்க குரூப் டூர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்டைலில் இல்லைன்னு நினச்சிங்கன்னா கூட இந்த குரூப் உங்களுக்கு செட் ஆகாது. பட் அப்படி செட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா செம்மையாக சிறப்பாக என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக ஃப்ரீடமாக இருக்கலாம். ஸோ ஏப்ரல் டூர், சேம் பிளான், சேம் ட்ரிப், சேம் ரூட், சேம் டீம், சேம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ குரூப் டூர்னால் சின்ன ஒரு கொஞ்சம் டிசிப்ளின் இருந்தால் போதும், மற்றபடி எதுக்கும் நீங்கள் ஒதுக்கி பண்ணிக்க வேணாம். ஜாலியாக ஃபன்னாக செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு இந்த ட்ரிப் நல்லா தான் தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பீஸ். பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வல்கனோ மலை இருக்குது, எந்த ஊர்னு கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுங்கள். பட் முக்கியமான சொல்ல வந்துட்டேன், இந்த ட்ரிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நாங்கள் இருப்பேன், மீட் பண்ணலாம், பாய்.